அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் 5 கிரகங்கள் ஒரே இடத்தில் வருவதால் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விதி மாறும் நேரம் உறுதியாகவே பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றமானது இந்த தருணத்தில் ஏற்படுகிறது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் 5 கிரகநிலைகள் ஒன்றிணையும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதோடு நினைத்த காரியத்தை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் மற்றும் சந்திரன் என 5 கிரக நிலைகள் இந்த வாரத்தின் துவக்கத்தில் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் வலுவாக ஒன்றிணைந்து வலம் பெற போகின்றன. அதை தொடர்ந்து சந்திரன் மாறுகிறார். அதை தொடர்ந்து பல கிரகநிலைகளில் படிப்படியாக மாறுதல் ஏற்படுவதால் அதிரடியான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக 5 கிரகநிலைகள் விரயஸ்தானத்தில் ஒன்றிணையக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு வகையான வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுகிறது. குறிப்பாக உஷ்ண கிரகமான சூரியனும் சந்திரனும் இணைந்து மிக வலுவாக விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் 19ஆம் தேதியன்று அமாவாசை தினமாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்களையும் சிக்கல்களையும் விலக்கி நன்மை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்துமே உறுதியாக இந்த தருணத்தில் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் விரயத்திலிருந்து ஜென்மத்தை நோக்கி நகர போகின்றன. அதோடு மட்டுமல்லாது அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பித்ரு தோஷத்தின் காரணமாக பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாகவே விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமையும். அதை தொடர்ந்து சந்திரனை பொறுத்தவரைக்கும் வளர்புரை சந்திரனாக மாறி வலம் வர போகிறார். ஜென்மம், தனம், தைரியம் என வளர்புரை சந்திரனாக மாறி வலம் வரக்கூடிய சந்திரன் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சந்திரன் பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் உறுதியாகவே விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை உறுதியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதால் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம். காரிய வெற்றி கிடைத்தாலும் கூட எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். அதே வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. அதே வேளையில் வித்யாகாரகரான புதன் விரயத்தில் நுழைகிறார். லாபத்தில் இருந்து விரயத்தில் நுழைகிறாருங்க. பெரும்பாலும் வித்யாகாரகரான புதன் நிறைந்த நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. நிதி தேவைகள் பூர்த்தியாகும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் உள்பட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய
உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். கலைத்துறை, அரசியல் துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். பணிச்சுமை, அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிரடியான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகரான செவ்வாய் விரயத்தில் இருப்பதோடு மிக விரைவில் அவர் ஜென்மராசியில் உச்சம் பெற போகிறார். ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் உச்சம் பெறும் தருணம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த வேளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் உச்ச அதிபதி விரயத்தில் இருந்து மிக விரைவில் ஜென்மத்தில் உச்சபலம் பெற போகிறார். பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாக உங்களை தேடி வரும். குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் கிடைப்பதால் எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரமாக அமைந்திருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கைக்கான சந்தர்ப்பமும் உண்டு. விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு ஆபரணத்தின் விலை உயர்ந்தாலும் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. முழு சுபகிரகமான குரு பகவான் அக்ரகதியில் சப்தமஸ்தானத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து மிகவும் வலுவாக ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ல் அமர்கிறாருங்க. குரு 6ஆம் இடத்திற்குள் வருவதால் திருடியான மாற்றத்தை சந்திப்பதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களில் இருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன், இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. குருவின் பார்வை இந்த 5 கிரகநிலைகளின் மீதும் பதிவதோடு மட்டுமல்லாது பல இடங்களை வலுப்படுத்துவதால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. கேட்ட இடத்தில் சலுகை கிடைக்கும். இலாக்கா மாறுதல், பணி மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாற்றங்கள் உங்களுடைய விருப்பம்படியே அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பாதையில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் முன்னின்று விரைவாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது. குருவின் அமைப்பால் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அற்புதமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் வலம் வருவதால் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அமோகமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. குறுக்கீடுகள் வந்த வண்ணமாக இருந்த சூழலில் அவற்றை விடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது. இந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக இந்த வேலையை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. புதிய நண்பர்கள் மற்றும் உறவுகளால் ஆதாயம் நிறைவாக இந்த தருணத்தில் சனி பகவானின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. வாக்கியத்தின்படி முழுமையாக மிக விரைவில் 7.5 சனி நிவர்த்தி அடைய போகிறது. எனவே பல மடங்கு மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் சனி பகவான் மிக சிறப்பான வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த தொழில் சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் நிச்சயம் நிறைவாக கைகூடுகிறது. நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் லாபத்தை உயர்த்துவதோடு தடைதாமதம், சிக்கல், சிரமம் என்று இருந்த பல நிகழ்வுகளை மாற்றி நன்மை நிறைந்தவையாக உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு தனஸ்தானமாகிய 2லும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் பலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மோட்சக்காரகரான கேது எதிர்மறையான சிந்தனைகளை ஏற்படுத்துவார். எனவே எடுத்தோம் கவிர்த்தோம் என்று முடிவுகளை மேற்கொள்வதை நிச்சயமாக தவிர்த்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தருணமாக அமைகிறது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. விரயஸ்தானத்தை இந்த கிரகநிலைகள் வலுப்படுத்தும் போது அஷ்டமத்தில் கேது இருப்பதா
கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும்.